Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பீரியாடிக் டேபிள் பற்றின கான்செப்ட். வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் போர்டு எக்ஸாமினேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பீரியாடிக் டேபிள்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ டேபிள் பை இன்க்ரீசிங் அட்டாமிக் நம்பர் பீரியாடிக்கல்லி ஆர் ரெகுலர்லி இஸ் கால்ட் பீரியாடிக் டேபிள். இதுதான் இதனுடைய டெஃபினிஷன். Arrangement of elements in the form of a table by increasing atomic number periodically or regularly is called periodic table. இந்த periodic table முதல் முறையாக யார் நமக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ங்கிற பேரில் ஹென்ரி மோஸ்லே அப்படிங்கிறவர் 1913 நமக்காக ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு இங்கிலீஷ் ஃபிசிஸ்ட். இந்த பீரியாடிக் டேபிளுடைய ஸ்பெஷாலிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிளில் இருக்குது. டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிளில் இருக்குது. இந்த 118 எலமெண்ட்ஸையும் நம்ம ப்ராட் கிளாஸிஃபை பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணலாம்? மெட்டல்ஸ், செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ், நான் மெட்டல்ஸ், இப்படி நம்ம மூணாக ப்ராட் கிளாஸிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுபோக இந்த பீரியாடிக் டேபிளில் 4 பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்குது. பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், ரைட் சைடில் இருக்கக்கூடியது எல்லாம் பி பிளாக் எலமெண்ட்ஸ், மிடில் இருக்கக்கூடியது டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடியது எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இப்படி 4 பிளாக் எலமெண்ட்ஸாக இந்த பீரியாடிக் டேபிள் உருவாக்கப்பட்டிருக்குது. சரி, இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 78% ஆஃப் மெட்டல்ஸ் இருக்குது. அதே போல் ஒரு 10% நான் மெட்டல்ஸ் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் இந்த பீரியாடிக் டேபிள் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் அண்ட் பீரியட்னா என்ன? ஏன்னா எல்லா எலமெண்ட்ஸையும் குரூப் வைஸ் அண்ட் பீரியட் வைஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறத நம்ம படிக்கிறோம். ஸோ குரூப் அண்ட் பீரியட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ குரூப்புங்கிறது டாப் டு பாட்டம் அரேஞ்ச் பண்ணிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லெஃப்ட் டு ரைட் அரேஞ்ச் பண்ணிருக்கக்கூடியதை நம்ம பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டலாக இந்த பீரியாடிக் டேபிளில், மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் 18 குரூப்ஸும் 7 பீரியட்ஸும் இருக்குது. இந்த 118 எலமெண்ட்ஸையும் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் 1s பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் 2s பிளாக் எலமெண்ட்ஸ்னு ரெண்டாக இருக்குது. இதில் ஹைட்ரஜன் மட்டும் எக்ஸப்ஷன், இன்னும் அதுக்கு சரியான பொசிஷன் அமையல. இருந்தாலும் அதனுடைய ப்ராப்பர்ட்டி எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக ஓரளவுக்கு இருக்கிறதுனால அதை நம்ம 1s பிளாக் எலமெண்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹைட்ரஜன் மட்டும் இதில் நான் மெட்டல், கேஷியஸ் நான் மெட்டல். ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள், 1s பிளாக் எலமெண்ட்டில் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இது எல்லாமே சாலிட் மெட்டல்ஸ். இதுக்கு ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து 2s பிளாக் எலமெண்ட்ஸில் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், இது எல்லாமே சாலிட் மெட்டல்ஸ் தான். இது ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸு 13 எலமெண்ட்ஸ் கொண்டு இருக்குது. இதில் ஃப்ரான்சியம் அண்ட் ரேடியம் மட்டும் ஹைலி ரேடியாக்டிவ் எலமெண்ட்ஸ். அடுத்ததாக ரைட் சைடில் இருக்கக்கூடிய பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் 13th குரூப்பில் இருந்து 18th குரூப் வரைக்கும் 6 குரூப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் மெட்டல்ஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸ் இருக்குது, செமி மெட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே கலந்து தான் இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 13th குரூப் எலமெண்ட்ஸை போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் கொசாஜன்ஸ் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நிகோனியம். அடுத்து 14th குரூப் எலமெண்ட்ஸ் கார்பன் ஃபேமிலி, டெட்ராஜன்ஸ், கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட், ஃப்ளிரோவியம். 15th குரூப் எலமெண்ட்ஸ் நைட்ரஜன் ஃபேமிலி, நிக்கோஜன்ஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமோனி, பிஸ்மத், மாஸ்கோவியம். 16th group elements oxygen family, chalcogens, oxygen, sulfur, selenium, tellurium, polonium, livermorium. 17th group elements halogens, fluorine, chlorine, bromine, iodine, astatine, tennessine.
18th குரூப் எலமெண்ட்ஸை இன்னட் கேஸஸ் ஆர் நோபல் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், ஆக்னசான். ஸோ இப்படி இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் மெட்டல்ஸ். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், செலீனியம், இது எல்லாமே நான் மெட்டல்ஸ். இது போக இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்லையும் பாருங்கள் ஒரு எலமெண்ட் ஹைட்ரஜன் நான் மெட்டலாக இருக்குது. தென் இந்த ஹாலஜன்ஸ் எல்லாமே நான் மெட்டல்ஸ் தான். இனட் கேஸஸ் ஆர் நோபல் கேஸஸ் எல்லாமே நான் மெட்டல்ஸ் தான். அடுத்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எல்லாமே போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமோனி, டெலூரியம், பொலோனியம், இது எல்லாமே செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். போத் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு இருக்குது. ஸோ அடுத்து இந்த ஓவரால் பீரியாடிக் டேபிளில் கேசியஸ் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கேசியஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். 11 கேசியஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது பாருங்கள். ஹைட்ரஜன் 1, நைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 3, ஃப்ளூரின் 4, குளோரின் 5, ஹீலியம் 6, நியான் 7, ஆர்கான் 8, கிரிப்டான் 9, ஜெனான் 10, ரேடான் 11. ஆக 11 கேசியஸ் நான் மெட்டல்ஸ் இந்த பீரியாடிக் டேபிளில் இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். இது போக இந்த கிரே கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எல்லாமே மெட்டல்ஸ். அலுமினியம், கேலியம், இண்டியம், டின், தாலியம், லெட், பிஸ்மத், நிஹோனியம், ஃப்ளிரோவியம், மாஸ்கோவியம், லிவர்மோரியம், இது எல்லாமே மெட்டல்ஸ். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிஹோனியம், ஃப்ளிரோவியம், மாஸ்கோவியம், லிவர்மோரியம், இது எல்லாம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ். அதே போல் டெனிசைன், ஆக்னசான், இதுவும் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் தான், நான் மெட்டல்ஸ். ஆஸ்தடைன், இதுவும் ரேடியோ ஆக்டிவ் நான் மெட்டல்ஸ் தான். இந்த பொலோனியம், இது ரேடியோ ஆக்டிவ் செமி மெட்டல். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா புரோமின் இஸ் தி ஒன்லி லிக்விட் நான் மெட்டல். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் அயோடின் இஸ் தி ஒன்லி ஷைனிங் நான் மெட்டல். பொதுவாக மெட்டல்ஸ் தான் ஷைனிங் அப்பியரன்ஸில் இருக்கும், பட் அயோடினும் இங்கே நான் மெட்டலாக இருந்தாலும் ஷைனிங் அப்பியரன்ஸில் இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இதில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த பி பிளாக் எலமெண்ட்டில் 37 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆக இந்த எஸ் பிளாக் எலமெண்ட் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ரெண்டையும் கலெக்டிவாக என்னன்னு சொல்கிறோன்னா மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி பீரியாடிக் டேபிளில் டி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே மெட்டல்ஸ் தான். இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே மெட்டல்ஸ் தான். இதில் எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸப்ஷன், இந்த டெக்னீசியம்ங்கிற மெட்டல் மட்டுமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக இருக்குது. மற்றது எல்லா எலமெண்ட்டுமே நான் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் தான். ஸோ இதை டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரில் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் எஸ் பிளாக் எலமெண்ட்டுக்கும் லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் ஆர் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் பி பிளாக் எலமெண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிறதுனால ஒரு டிரான்சிட்டாக ஃபார்ம் ஆகிறதுனால, ஒரு பிரிட்ஜாக இருக்கிறதுனால இதை நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். டோட்டலாக 4 டிரான்சிஷன் சீரீஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க், இதை 3D டிரான்சிஷன் சீரீஸ்னு சொல்கிறோம். இட்ரியம், ஜிர்கோனியம், நியோபியம், மாலிப்டினம், டெக்னீசியம், ருத்தீனியம், ரோடியம், பெலேடியம், அர்ஜென்டினம் ஆர் சில்வர், கேட்மியம், இதை 4D டிரான்சிஷன் சீரீஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டார் போட்டிருக்கிற இடம் வந்து லாந்தனம், அதுவும் வந்து நமக்கு டி பிளாக் எலமெண்ட் தான். ஸோ லாந்தனம், ஹாஃப்னியம், டான்டலம், டங்ஸ்டன், இதுக்கு இன்னொரு பேர் வல்ஃப்ரம், ரீனியம், ஆஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம், கோல்டு, இதுக்கு இன்னொரு பேர் ஆரம், மெர்குரி, இதுக்கு இன்னொரு பேர் ஹைட்ராகைரம். இது 5D டிரான்சிஷன் சீரீஸ். அடுத்து ஆக்டீனியம், ரூதர்ஃபோர்டியம், டூப்னியம், சீபோர்ஜியம், போரியம், ஹாசியம், மீட்டர்னியம், டிராம்ஸ்டேடியம், ரோஞ்சனியம், கோப்பர்னீசியம், இது 5D டிரான்சிஷன் சீரீஸ்.
இதுக்கு முன்னாடி இது இன்கம்ப்ளீட் சீரிஸாக இருந்தது, இப்போ அது கம்ப்ளீட் சீரிஸாக மாறி இருக்குது. ஸோ இதில் டோட்டலாக 40 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 40 எலமெண்ட்ஸும் மெட்டல்ஸ் தான். இதை டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாருங்கள், இந்த ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல, டபுள் ஸ்டார் இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, இதை வந்து நம்ம இன்னர் டிரான்சன் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இது இந்த டிரான்சன் சீரீஸ்குள்ளேயே அனதர் டிரான்சன் சீரீஸை ஃபார்ம் பண்ணுறதுனால இதை இன்னர் டிரான்சன் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். இதில் இந்த லாந்தனம் ஆக்டினியம் டி பிளாக் எலமெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய அனதர் எலமெண்ட்ஸை நம்ம எஃப் பிளாக் எலமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹென்ரி மோஸ்லே இதை பாட்டமில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த லாந்தனம்க்கு அடுத்து வரக்கூடிய சீரியம், ப்ரொசோடிமியம், நியோடிமியம், ப்ரொமீதியம், சமேரியம், யூரோப்பியம், கடோலினியம், டெர்பியம், டிஸ்ப்ரோசியம், ஹால்மியம், எர்பியம், துலியம், இட்டர்பியம், லுட்டீசியம், இது எல்லாமே 4f பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாந்தனம்க்கு அடுத்து வரக்கூடியது இருக்கிறதுனால இதை லாந்தனாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பாருங்கள், இந்த ப்ரொமீதியம்ங்கிற எலமெண்ட் மட்டும் ரேடியாக்டிவ், மற்றதெல்லாம் நான் ரேடியாக்டிவ். அடுத்து ஆக்டீனியம்க்கு அடுத்து வரக்கூடிய தோரியம், புரோட்டாக்டீனியம், யுரேனியம், நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமெரிசியம், கியூரியம், பெர்கீலியம், கலிஃபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெண்டலீவியம், நொபீலியம், லாரன்சியம், இது எல்லாமே ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 5f பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே ரேடியாக்டிவ் எலமெண்ட்ஸ் தான். அப் டு யுரேனியம் வரைக்கும் நேச்சுரலி அக்கரிங் ரேடியாக்டிவ் எலமெண்ட்டாக இருக்குது. யுரேனியத்துக்கு அடுத்து வரக்கூடிய எலமெண்ட்ஸ் பாருங்கள், நெப்டியூனியத்திலிருந்து லாரன்சியம் வரைக்கும் டிரான்ஸ் யுரேனியம் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இதை மேன்மேட் ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கிறதுனால இதை நம்ம ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டனா தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் போர்டு எக்ஸாமினேஷனை ரொம்ப ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இதிலிருந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் பீரியாடிக் டேபிளில் இருந்து. அடுத்து இந்த டி பிளாக் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து லிக்விட் மெட்டலாக இருக்குது. இது மட்டும்தான் ஒன் அண்ட் ஒன்லி லிக்விட் மெட்டல். கேலியம் கூட வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டல் தான். இது மோஸ்ட்லி வந்து நமக்கு லிக்விடாக தான் இருக்குது. வெரி லோ டெம்பரேச்சரில் மட்டும்தான் இந்த கேலியம்ங்கிற மெட்டல் சாலிடாக இருக்கும். ஸோ இதில் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால பீரியாடிக் டேபிளில் நம்ம குரூப் வைஸ் அண்ட் பீரியட் வைஸ் எந்த பர்டிகுலர் குரூப்பில் எந்த பர்டிகுலர் பீரியடில் என்ன எலமெண்ட் இருக்குங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 2 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் படி நமக்கு கண்டிப்பாக இந்த பீரியாடிக் டேபிள்லேருந்து ஒரு கொஸ்டின் 11th ஸ்டாண்டர்டில் வந்துடும். மாடர்ன் பீரியாடிக் டேபிளை நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆக டோட்டலாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் ஒரு 13 எலமெண்ட்ஸ், இந்த பி பிளாக் எலமெண்ட்டில் ஒரு 37 எலமெண்ட்ஸ், இந்த டி பிளாக் எலமெண்ட்டில் ஒரு 40 எலமெண்ட்ஸ் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்டில் ஒரு 28 எலமெண்ட்ஸ், ஆக சேர்த்து டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனுடைய ஸ்பெஷல் நேம் என்ன, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன பேர், அது என்ன குரூப்பை சேர்ந்தது, அந்த குரூப்புக்கு ஸ்பெஷல் நேம் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் கெமிஸ்ட்ரி டீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.